வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடில வெளியான ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது சீசன் 2 பெருசா யாருமே போட்டு நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி யூடியூப்லயும் இது இன்னும் அவைலபிளா இல்ல. நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம், சோனி லிவ்ல பார்க்கலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்டைட்டிலோட ஃபுல்லா கூட பாருங்க. நான் இன்னைக்கு சொல்ல போற கதையோட பேரு ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்றது. இந்த கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, பேய் வீட்டை பார்த்து ஷூட்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப் போறாங்க. அந்த குரூப் சில பாடியை பார்த்து போலீஸ்க்கு தகவலை கொடுக்குறாங்க, அதாவது சிஐடிக்கு தகவலை கொடுக்குறாங்க. சிஐடி அது யாரோட பாடி, யாரு கொலை செஞ்சா, இந்த மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் கதையா இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அது மூலியமா உங்களை மாதிரியே பார்க்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ரஞ்சித்னு ஒருத்தரை காட்டுறாங்க. பேய் வீடெல்லாம் வீடியோ மாதிரி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளா தான் இவர் இருப்பாரு. இப்ப வீடியோவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை எடுக்க வச்சுட்டு இவரும் பேசிட்டு இருக்காரு. ரஞ்சித்துக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க, அவங்க பேரு மீரா அப்படின்றது. அவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை தாண்டி கேமராவா ஆப்ரேட் பண்றதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கேமராவை மட்டும் ஆப்ரேட் பண்ண மாட்டாரு, பேய் செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையான பேய் எல்லாம் வராது இல்ல, இவங்களே பேய் வர மாதிரி செட்டப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. அதாவது ரஞ்சித் பேசிட்டு இருக்காரு, ரஞ்சித் ஃப்ரெண்ட் இருக்காருல பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காரு. அதாவது பேய் இருக்கிற மாதிரி இவங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மீரான்ற பொண்ணு அங்க ரத்தம் இருக்கிறத பாக்குறாங்க. ரத்தம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ரத்தம்லாம் இருக்காது, சாஸா இருக்கும். எவனாவது இங்க சரக்கு அடிக்கிறதுக்கு வந்திருப்பான், சாஸ்லாம் சிந்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அந்த பொண்ணை கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த மீரான்ற பொண்ணு கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்ப ரஞ்சித் இருக்கார்ல, நீயோ வா நம்ம ஸ்டோரி மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த வீட்டோட ஸ்டோரி என்னன்றது உங்களுக்கு சுத்தமா தெரியாது, இவங்களே ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த வீட்டுல இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருந்தாங்க, ஒவ்வொருத்தரா இறந்து போனாங்க, ரொம்ப அமானுஷம் நிறைஞ்ச வீடு அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. சும்மா பார்க்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மீரான்ற பொண்ணு மத்த ரூமை பாக்குறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்கா. சவத்துல இருந்து ஒரு கை வெளியே வந்திருக்கு, கையில ஒரு ஆயுதம் வேற இருக்கு. இத பாக்குற இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா, கத்த ஆரம்பிக்கிறா. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இப்ப பார்த்தவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகி கத்தெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. உடனே சிஐடிக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. சிஐடி வரும்போது ஊரை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போகக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த இடத்துக்கு போயிருக்காங்க போலன்ற மாதிரி ஊர்க்காரங்களா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரஞ்சித் இருக்கார்ல, இவர் எடுக்கிற வீடியோவை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. வீடியோ எடுக்கிறதுக்காக வரும்போதுதான் இந்த விஷயத்த பார்த்தோம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஊர் தலைவர் இருக்கார்ல, இந்த ஊர்க்காரங்களே இந்த இடத்துக்கு போக மாட்டோம், இவங்க தேவையில்லாம போயிட்டாங்க, உள்ள பேய் நடமாட்டம் இருக்குன்ற மாதிரிலாம் ஊர் தலைவர் சொல்றாரு. அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. உள்ள போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தயா, அபிஜித், இதை தாண்டி பங்கஜ்னு 3 பேருமே உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்பயே சலோன்ஸ்கி வந்திருக்காரு போல, ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. மீரா ரத்தம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆனா ரஞ்சித் சாஸ்னு சொல்லியிருப்பாரு. உண்மையில அது ரத்தமா தான் இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின ரத்தம் மாதிரி இருக்குன்ற மாதிரி சலோன்ஸ்கி சொல்றாரு. எத்தனை வருஷம்ன்றதை எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாதான்னு கேக்குறாங்க. செக் பண்ணா கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. சரி பாடி எங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள இருக்க ரூம்ல தான் அந்த பொண்ணு பாடியை பார்த்திருக்கான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல ஒரு பாடி இல்ல 3 பாடி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இது 3 பாடியான்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா, 2 பெண்ணோட பாடி ஒரு ஆணோட பாடின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு ஆணு 2 பெண்ணு தான் இருந்திருப்பாங்க. அதாவது ஹஸ்பண்ட் பேரு பிரதீப் அப்படின்றது, அவருக்கு விஜயான்ற ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, கீர்த்தின்ற ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. அவங்க 3 பேரோட பாடி தான் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த சலோன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ஸ்கேன் பண்ற டிவைஸ் இருக்கும், ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி 3 பாடியை இவர் ஸ்கேன் பண்ணிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. சோ 2 லேடிஸ் ஒரு ஜென்ஸ் இருக்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருது. இதை தாண்டி அவங்க எப்ப இறந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பாடியை வெளியே எடுத்து செக் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். நான் சீக்கிரமா பாடியை வெளியே எடுக்கிறேன், அதுக்கப்புறம் எப்ப இறந்திருக்காங்கன்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. அது வரைக்கும் பேய் நடமாட்டம் இருக்கிறதா ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்கல்ல, அது ஏன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்களும் யோசிக்கிறாங்க. எப்படி கை மட்டும் வெளியே வந்திருக்குன்ற மாதிரி இப்ப அபிஜித் கேட்கிறாரு. ஆக்சுவலா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, அந்த பில்டிங்கோட சவறு வீக் ஆகி தான் கை மட்டும் வெளியே வந்திருக்கு, கையில ஒரு ஆயுதம் இருந்ததுனால தான் உடச்சிட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சலோன்ஸ்கி சொல்றாரு. சரி முதல்ல நம்ம வெளியே இருக்கவங்க கிட்ட பேசலாம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலான்ற மாதிரி இவங்களுமே வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ரஞ்சித்னு ஒரு பையன் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தான்ல, முதல்ல ஊர்க்காரங்க கிட்ட தான் பேசியிருப்பான். ஊர்க்காரங்க அந்த இடத்துக்குலாம் போக கூடாது, அங்க பேய் நடமாட்டம் இருக்கு, நாங்களே பயப்படுவோன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் இந்த பையன் உள்ள வந்திருப்பான், அப்படிதான் பாடியை பார்த்திருப்பான். அதனால இவங்களுமே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க.
எதனால பேய் நடமாட்டம் இருக்கிறதா சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த வீட்ல பிரதீப்னு ஒருத்தன் இருந்தான் சார். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பேய் பிடிச்ச மாதிரி நைட்டு நேரம் அங்கேயும் இங்கேயும் ஓடினான். ஆயுதத்தை வச்சு எங்களை தாக்குறதுக்காகலாம் வந்தான். நாங்க செம்மையா பயந்துட்டோம். அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா நாங்க நினைச்சோம். ஆனா அடுத்த சில நாட்கள்லயே அவனும் அவனோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காணாம போல அவங்க அந்த வீட்டுல இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்கன்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. சரி அவங்கள பத்தி டீட்டெயிலாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த பஞ்சாயத்து தலைவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பிரதீப்க்கு பர்த்டே பார்ட்டி மாதிரி நடந்திருக்கும். எல்லாருமே வந்து கிஃப்ட் எல்லாம் தந்திருப்பாங்க. அன்னைக்கு தான் ஊரை சேர்ந்த எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அதுல இருந்து சில நாட்கள்ல தான் பிரதீப்க்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எக்ஸாக்டா பார்த்த விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. பிரதீப் இருக்கார்ல, அந்த ஆயுதத்தை கையில வச்சு எல்லாரையும் குத்துறதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன இவன் வெறி பிடிச்ச மாதிரி ஓடிட்டு இருக்கான்னு சிலர் தடுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அவங்களே அட்டாக் பண்றதுக்காகலாம் வராது. அதனால எல்லாருமே பயந்துடுறாங்க. இவன் எப்படியோ போறான், நம்ம போலான்ற மாதிரி அங்க இருந்து விலகி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுக்கெல்லாம் போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் காணாம போயிட்டான் சார். அவன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் காணாம போயிட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியே பிரதீப்போட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவன் சிட்டில தான் ஒய்ஃப் கூட இருந்தான், தங்கச்சி கூட இருந்தான். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கே திரும்பி வரணும்ன்றதுக்காக 3 பேருமே வந்தாங்க. பேரண்ட்ஸோட ஆன்மா தான் உடம்புல போயிருச்சு போல. என்ன ஏதுன்றது எங்களுக்கு டீட்டெயிலா தெரியல. நீங்க சொல்றது மூலியமா தான் அவங்க 3 பேர் செத்து போனதே எங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஊர்க்காரங்க இப்படி சொல்றாங்க? செத்து போனது கூட தெரியாதா? அப்ப யாரோ சாவடிச்சு செவத்துல வச்சு லாக் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த சைடு சலோன்ஸ்கி இருக்கார்ல, கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சவர் ஒரு லேடியோட பாடியை மட்டும் எடுத்திருக்காரு போல. எப்படி இந்த கொலை நடந்திருக்குன்றத சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பிரதீப் கையில ஒரு ஆயுதம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆயுதத்தை வச்சு தாக்கி தான் இந்த லேடி கொல்லப்பட்டிருக்காங்க. இது பிரதீப்போட ஒய்ஃபா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தங்கச்சியா இருக்கலாம். சோ இவர் தான் சாவடிச்சிருக்காரு. இன்னொருத்தவங்களையும் இவர் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இவரை யாரு சாவடிச்சாருன்றது தான் கேள்வி. அதே மாதிரி தங்கச்சி ஒய்ஃபை எதுக்காக இவர் சாவடிக்கணும், அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சலோன்ஸ்கி சொல்றாரு. இவங்க எப்பவுமே எட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எது அந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்கா? இந்த காலத்திலயும் பேய் பிசாசெல்லாம் நம்பிட்டு இருக்காங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி எட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 3 பேருமே சிட்டில வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. சிட்டில என்னென்ன வேலை பார்த்தாங்கன்றத முழுசா விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சலோன்ஸ்கி இருக்காரு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இவரோட லைட்டு கொஞ்சம் கோளாறு கொடுத்துருது, ஆஃப் ஆயிருது. இவர் கூட கார்கின்ற ஒரு பொண்ணுமே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கார்கி இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. என் லைட் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் லைட்டை வேணா வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீ வேலை பார்க்க தேவையில்லையா, உன் லைட்டை நீயே வச்சுக்கோ, இங்க ஏதாவது விளக்கு இருந்தா எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே ஒரு விளக்க பாக்குறாங்க, இவர்கிட்ட தந்துடுறாங்க. சரி நான் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ போய் வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இதை வச்சு இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவர் ஏதோ சுவாசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சுவாசிச்சதுல இருந்து இவர் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சாஞ்சி விழுற மாதிரி போறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்காக கார்கின்ற பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ப்ரொஃபசர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு அவங்க ஆடு மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. ஒரு ஆடு ரொம்ப கோரமா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இவங்க தெரியுறாங்க. இத பாக்குற ப்ரொஃபசர் பயந்துட்டு இருக்காரு. இப்ப விலகி விலகி போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு அந்த ஆயுதத்தை எடுத்து இந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. கத்திக்கிட்டே அந்த பொண்ணு ஓடுறாங்கல்ல, இதெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கேக்குது. என்ன பிரச்சனைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சிஐடி தான் உள்ள இருக்காங்கல்ல, அவங்க எதுனாலும் பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இந்த கார்கின்ற பொண்ணு எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க போல. இந்த சலோன்ஸ்கி இருக்காரு பாத்தீங்களா, ஆயுதத்தை வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. இப்ப சிஐடி டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த டீமை சேர்ந்தவங்களே அட்டாக் பண்றதுக்காக வராரு. நல்ல வேலையா தயா இருக்காரு பாத்தீங்களா, அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இவரோட கையை பிடிச்சு தடுத்துடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு இவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இந்த இடத்துல மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துடுறாரு. இவர் கூட வேலை பார்த்த கார்கிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரூம்குள்ள அவங்க இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. கார்கின்னு கதவை தட்டுறாங்க. அவங்களுமே பயந்த மாதிரி வெளியே வராங்க. ப்ரொஃபசர் இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ண வந்தாரு, நான் பயந்து இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எதுக்காக ப்ரொஃபசர் அப்படி மாறினாரு? ஒருவேளை ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி பேய் பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு பேய் பிசாசுல பெருசா நம்பிக்கை இல்லைல்ல, வேற ஏதாவது பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம என்ன ஏதுன்றதை விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் எட்டு கிட்ட சொல்றாங்கல்ல, எட்டுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சலோன்ஸ்கி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. பங்கஜ் நீ ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்து பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பங்கஜும் சரின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அவங்க 3 பேருக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. சார் ஊருக்குள்ள விசாரிச்சிட்டோம், அதே மாதிரி அவங்க வேலை சம்பந்தமாவும் விசாரிச்சிட்டோம், எதிரிங்கன்னு யாருமே இருக்கிற மாதிரி தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்ப சலோன்ஸ்கி தேடி வந்துடுறாரு போல. கார்கி எங்க போன, கார்கி எங்க போனன்ற மாதிரி அவங்கள தேடிட்டு இருக்காரு. அவங்க இவரோட ரூம்குள்ள தான் இருக்காங்க. என் ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா இவரை பார்க்கவே அவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இவர் நார்மலா இருக்காரா இல்ல அப்ப இருந்த மாதிரி இருக்காரான்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, கதவை தரன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கதவை திறக்காமையே இருக்காங்க. அப்ப பங்கஜ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானேன்னு கேக்குறாரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவருக்கு அன்னைக்கு பண்ணது சுத்தமா ஞாபகம் இல்ல. நீங்க அன்னைக்கு அவளை பயங்கரமா பயம்புத்திட்டீங்க, அவளை வெட்டுறதுக்காக போனீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது நான் வெட்டுறதுக்காக போனனா அப்படின்ற மாதிரி சலோங்கி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பங்கஜ் சொல்றாரு. நான் ஒரு சயின்டிஸ்ட், என்கிட்ட போய் இப்படிலாம் சொல்றேன், நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாரு. உங்களை மாதிரி சயின்டிஸ்டுங்க நம்பாம இருக்கலாம், ஆனா பேய் பிசாஸ்லாம் இருக்கதான் செய்யுதுன்ற மாதிரி பங்கஜ் சொல்றாரு. உங்களை பார்த்து அவ எப்படி பயப்படுறா பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட கூட்டு போறேன் வாங்கன்ற மாதிரி பங்கஜ் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பங்கஜ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நீங்க தான் சரி பத்தணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவர் இருக்காருல, உங்க உடம்புக்குள்ள ஒரு பேய் இருக்கு, அந்த பேயை நான் ஓட்டுறேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த சாமியார் இருக்காருல, அதை எடுத்துட்டு வான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. சாம்பிராணி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ எடுத்துட்டு வந்து தராரு. இப்ப இவருமே கொஞ்சம் கொஞ்சமா சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. வெளியே வா வெளியே வான்ற மாதிரி சொல்றாரு. இந்த சாம்பிராணிய போட போட சலோன்ஸ்கி கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி பங்கஜுமே பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சலோன்ஸ்கி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே கார்கி வந்து ஆடு மாதிரி தெரிஞ்சாங்கல்ல, இப்ப பங்கஜ் ஆடு மாதிரி தெரியுறாரு. இத பாக்குற இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. கிடைக்கிற பொருள் எடுத்து இந்த பங்கஜ் அட்டாக் பண்றதுக்காக வராரு. நல்ல வேலையா பங்கஜ் ஓடி இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப பங்கஜ் நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் எட்டு கிட்ட சொல்றாரு. நீ எதுக்கு சாமியார் கிட்ட எல்லாம் கூட்டு போனன்ற மாதிரி எட்டு கோவப்படுறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது, அவர் உடம்புக்குள்ள ஒரு பேய் தான் இறங்கி இருக்கு, அந்த சாமியார் பேயை ஓட்டி இருப்பாரு, அதுக்குள்ள இவர் அங்க இருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா எட்டு சுத்தமா இதெல்லாம் நம்பவே மாட்டாரு. நான் இதுக்கப்புறம் சலோன்ஸ்கிய சயின்டிஸ்ட்னே சொல்றேன், ஏன்னா சலோன்ஸ்கின்னு சொல்றது என் வாயில சரியாவே வர மாட்டேங்குது. ஆக்சுவலா சயின்டிஸ்ட் இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் பிரதீபம் பண்ணிருப்பாரு. அதாவது பேய் பிடிச்ச மாதிரி எல்லாரையும் துரத்த ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால தான் ஊர் மக்கள் பேய் பிசாசு அப்படின்ற மாதிரிலாம் பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. எதனால சயின்டிஸ்ட் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, என்ன காரணமா இருக்கும், அது சரி அவங்க 3 பேரை பத்தி விசாரிச்சீங்கல்ல, அந்த டீடைல் எல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சீஃபும் கேக்குறாரு. இவங்களுமே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட டீடைல சொல்றாங்க. அந்த ஒய்ஃப் எந்த இடத்துலயும் வேலை பார்க்கல, ஹஸ்பண்ட் ஒரு சாதாரண பிசினஸ் மேனா இருந்திருப்பாரு. அதே மாதிரி தங்கச்சி இருக்காங்கல்ல, சயின்ஸ் ரிலேட்டடா ஒருத்தர் கிட்ட அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்த்திருப்பாங்க. அந்த ப்ரொஃபசர் கிட்ட கீர்த்தியை பத்தி இவங்க விசாரிக்கிறாங்க. கீர்த்திக்கு எதிரிங்கன்னு யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கீர்த்திக்கு எதிரிங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவ திடீர்னு வரவே இல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ இத பத்திலாம் இவங்க சீஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த கீர்த்தியை பத்தி விசாரிக்கும் போது ஒண்ணு தெரிஞ்சது, சுதந்திரா அப்படின்ற டீம்ல அவங்க மெம்பரா இருந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டீம்லயே மெம்பரா இருந்திருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேக்குறாரு. ஆக்சுவலா ஏதாவது கண்டுபிடிச்சா அப்ரூவல் பண்றதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அதுதான் அந்த சுதந்திரா டீமா இருக்கும். சின்ன பொண்ணு தானே, எப்படி அதுக்குள்ள அந்த இடத்துல நுழைஞ்சா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஆச்சரியமா கேக்குறாரு. ஆக்சுவலா அந்த கீர்த்தி ஒரு ப்ரொஃபசர் கிட்ட வேலை பார்த்தாங்கல்ல, அந்த ப்ரொஃபசருக்கு கீர்த்தியை ரொம்ப பிடிச்சு போயிடும். கீர்த்தி கிட்ட ரொம்ப டேலண்ட் இருக்கிறது இவர் புரிஞ்சிருப்பாரு. அந்த சுதந்திர டீமுக்கு ஆளுங்களை எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த செலக்ஷன் நடக்கும் போது கீர்த்தி கிட்ட சொல்லியிருப்பாரு. கீர்த்தி அது மூலியமா தான் மெம்பரா மாறி இருப்பாங்க. அதுல மெம்பரா இருந்தாலும் இந்த ப்ரொஃபசருக்கு அசிஸ்டன்ட் மாதிரியும் வேலை பார்த்திருப்பாங்க. திடீர்னு ப்ரொஃபசர் கிட்ட வராம இருந்திருப்பாங்க. ப்ரொஃபசர் சந்தேகப்பட்ட அந்த டைம்லயே கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. இப்ப டீம் இருக்காங்க பாத்தீங்களா, சயின்டிஸ்ட லாக் பண்ண மாதிரி தான் உட்கார வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இப்பயாவது நீ ஓகேவா இல்ல கழட்டி விட்டா எங்களை அட்டாக் பண்ணுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, என்ன ப்ராப்ளம்ன்றத ஓரளவுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த செவத்தை உடைச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப நான் எதையோ சுவாசிச்ச மாதிரி எனக்கு இருந்தது, அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் எல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அப்ப நீங்க பேய் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க, ஆனா நீங்க அந்த மந்திரவாதி கிட்ட போகும்போது பேய் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டீங்களே, அது எப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதுக்கும் என்கிட்ட காரணம் இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன கழட்டி விடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆளுங்க கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. நீங்க பயப்படுறது எனக்கு புரியுது, அங்க இருக்க பொருள்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்க, அதாவது நான் கடைசியா யூஸ் பண்ண பொருள்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. கடைசியா இவர் வேலை பார்க்கும் போது சில பொருள்லாம் யூஸ் பண்ணார்ல, அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. ஒவ்வொன்னா என் பக்கத்துல கொண்டு வா கார்கின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ஒவ்வொன்னா கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க.
அது எல்லாத்தையும் இவர் ஸ்மெல் பண்ணிட்டாரு. எந்த ஸ்மெல்லை இவர் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அது நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொன்னா ஸ்மெல் பண்றாரு பாத்தீங்களா? அப்போ ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு விளக்க எடுத்துட்டு வராங்க. இந்த விளக்க வச்சு தானே வேலை பார்த்தாரு. இந்த விளக்க ஸ்மெல் பண்றாரு. விளக்குல தான் பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்பயாவது என்ன கழட்டி விடுங்க, நான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே கழட்டி விடுறாங்க. இவர் இருக்கார்ல, அந்த விளக்குல என்னதான் இருக்குன்றதை எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும்போது இதுல தான் ஒரு கெமிக்கல் இருக்குன்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. நான் நினைச்சது சரியா போயிருச்சு, இந்த கெமிக்கல்னால தான் மொத்த பிரச்சனையும். என்ன மாதிரி கெமிக்கல் அப்படின்றத நான் ஓரளவுக்கு யோசிச்சேன், நான் யோசிச்சது சரிதான், இது அந்த மாதிரி கெமிக்கல் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆலோசினேஷனை ஏற்படுத்துற கெமிக்கலா இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து பயம் இருக்கும்ல, நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அது நம்ம கண்ணுக்கு தெரியும். இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆடுனா ரொம்ப பயம், அதனால தான் பயம்படுத்துற மாதிரி ஒரு ஆடு என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாமியார் கிட்ட போகும்போது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தையும் சயின்டிஸ்ட் சொல்றாரு. ஏற்கனவே மூக்குல கொஞ்சம் படிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, சாமியார் புகை போடும் போது மூக்குல இருந்தது திரும்பி ஏறி இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி நான் நடந்திருக்கேன். இப்ப எனக்கு அது ஏறல, நான் இதுக்கப்புறம் நார்மலா தான் இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல விளக்குல தான் யாரோ கெமிக்கலை கலந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஊர் தலைவர் சொல்லும் போது நைட்டு தான் அவர் பேய் பிடிச்ச மாதிரி ஓடுனதா சொன்னாரு. நைட்டு லைட் இல்லாததுனால விளக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க. விளக்குனால பிரதீப்க்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பாதிப்பு ஏற்பட்ட பிரதீப் ரெண்டு பேரையும் சாவடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவரே காயப்படுத்தி இறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப விளக்கு எப்படி அவங்க வீட்டுக்கு வந்தது, இவங்க தான் வாங்கினாங்களா இல்ல விளக்கு வேற எப்படியாவது வீட்டுக்கு வந்ததா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட ஆளுங்க சில டவுட்டை கேக்குறாங்க. அது என்னன்னா, பிரதீப் ரெண்டு பேரை சாவடிச்சிட்டாருன்னே வச்சுப்போம், பிரதீப்பை சாவடிச்சது யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இங்க இருக்க சலோன்ஸ்கி சயின்டிஸ்ட் இருக்காருல்ல, பிரதீப்பே சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, கண்ணடியை பார்த்து அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப 3 பேர் எப்படி இறந்து போனாங்கன்றது ஓரளவுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. விளக்கை யாரு தந்தான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கும் இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னா, அவரோட பர்த்டேக்கு எல்லாருமே கிஃப்ட் தந்தாங்கல்ல, அந்த மாதிரி விளக்கு கிஃப்டா தான் வந்தது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த கிஃப்டை யாரு தந்தான்ற மாதிரிலாம் இவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாள் நைட்டு யாரெல்லாம் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்கன்றத செக் பண்றாங்க. ஆக்சுவலா பிரதீப்போட காரு பாஸ் ஆயிருக்கு, இதை தாண்டி வேற ஒருத்தரோட காரு பாஸ் ஆயிருக்கு. இவர் எதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அப்ப இவர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த ஷாட் அந்த ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. அவர் வேலையை முடிச்ச மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப சிஐடி ஆபீசர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க வேகமா கிளம்பிட்டு இருக்கீங்க, பேசுறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க போலியன்ற மாதிரி கேக்குறாங்க. நாலாம் போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மாட்டிக்க போறோன்ற மாதிரி அவருக்கு பயம் வந்துருது. இப்ப சட்டுன்னு ஒரு கெமிக்கலை இவங்க மேல அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா தயா இருக்காரு பாத்தீங்களா, சீஃப் மேல படாம அந்த கெமிக்கலை புடிச்சிடுறாரு. இப்ப அவரை துரத்திட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவர் பயத்துல அவரோட ரூம்லயே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சா தப்பிச்சிருவீங்களா, வெளியே வாங்கன்ற மாதிரிலாம் இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் தள்ளி விட்டு தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா தயா இருக்காருல, அவரை அடிச்சு லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. ஆக்சுவலா கீர்த்தி இவர்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்தாங்களா, அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கிறத இவர் புரிஞ்சிருப்பாரு. அந்த சுதந்திரா டீம்ல ஆள் எடுக்கிறதுனால இவர் தான் ரெஃபர் பண்ணி விட்டுருப்பாரு. அவங்க அந்த இடத்துல மெம்பராவும் மாறி இருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிப்பாரு. அதை அந்த இடத்துல செலக்ஷனுக்காக அனுப்புவாரு. அந்த மாதிரிதான் இந்த கெமிக்கலை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. எதிரி நாட்டை சேர்ந்தவங்க இதை சுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்கல்ல, அதனால நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் சொல்லி தான் இவர் அந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணிருப்பாரு. எல்லாருமே ஏறக்குறைய ஏத்திருப்பாங்க. அது மட்டும் அப்ரூவல் ஆயிருந்ததுன்னா இவருக்கு பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல இருக்க மீரா இருக்காங்கல்ல, இல்ல இந்த ப்ராஜெக்ட்னால சில பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, எதிரிங்க கிட்ட இல்லாம நம்ம நாட்டுல இருக்கவங்க தெரியாதனமா சுவாசிச்சுட்டா நம்ம நாட்டை நம்மளே அழிச்சுக்கிற மாதிரி இருக்கும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும், இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க ப்ரொஃபசர் மேல கோவத்துல எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. உண்மையிலே இது ஆபத்தானது, வேணான்ற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. ஆனா இவருக்கு அவங்க மேல பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. அதை கேன்சல் பண்ணதுனால இவருக்கு நிறைய கோடிகள் வராம போயிருக்கும். இப்படி பண்ணிட்டாலேன்ற மாதிரி செம்ம கோவம் வந்தது, அவளை ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா கீர்த்தி மேல கோவம் இல்லாத மாதிரி இவர் நடிக்கலாம் செஞ்சிருப்பாரு. கீர்த்தி கிட்ட சாதாரணமா இவர் பேசி பழகலாம் செஞ்சிருப்பாரு. அப்பதான் பிரதீப்போட பர்த்டே வந்திருக்கும். அண்ணன் பர்த்டேன்ற மாதிரி இன்விடேஷன் எல்லாம் தந்திருப்பாங்க. இவர் கிஃப்டா இந்த விளக்க தரலாம், இந்த விளக்குல அந்த கெமிக்கலை கலந்து வச்சிடலான்ற மாதிரி கலந்து வச்சுதான் அதை கிஃப்டா தந்திருப்பாரு. பிரதீப் பேரண்ட்ஸோட ஆவி இந்த இடத்துல நடமாடுது அப்படின்ற மாதிரி பொய்யா ஒரு கதையை இவர் கிளப்பி விட்டுருப்பாரு. அதனாலதான் ஊர்ல நிறைய பேர் பிரதீப்போட அப்பா தான் பேயா வந்து
வந்துட்டாருன்ற மாதிரிலாம் நம்பிட்டு இருந்திருப்பாங்க. வேணும்ட்டே அன்னைக்கு நைட்டு கரண்ட் போற மாதிரி இவர் பண்ணிருப்பாரு. கரண்ட் போயிருச்சுன்னா கண்டிப்பா அந்த விளக்கை எடுப்பான்னு யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் விளக்கு எடுத்திருப்பாரு. கொஞ்சம் அவர் பாதிக்கப்பட்ட மாதிரி மாறி இருப்பாரு. இந்த சயின்டிஸ்டுக்கு ஆடு மாதிரி தெரிஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஒய்ஃப் தங்கச்சியை சாவடிச்சிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல கண்ணாடி கிட்ட வந்திருப்பாரு. கண்ணாடி கிட்ட வந்தவர் இவரை பார்த்தே பயந்திருப்பாரு. அவரே வெட்டி இருப்பாரு. அவங்க எப்படி செத்து போனாங்கன்னு தெரிய வந்தா கூட இந்த ப்ரொஃபசருக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அவங்க இறந்ததுக்கு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. இவர் நினைச்ச மாதிரியே 3 பேருமே இறந்து போயிடுவாங்க. சரி நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் தான் செவத்துல லாக் பண்ண மாதிரி அவங்களை டிஸ்போஸ் பண்ணிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்கிறவங்க பயங்கரமா இந்த ப்ரொஃபசரை போட்டு திட்டுறாங்க. அநியாயத்துக்கு அந்த பொண்ணை சாவடிச்சிட்டீங்களே, அந்த ஃபேமிலியை சாவடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இவரை கூட்டு போங்கன்ற மாதிரி சீஃப் சொல்றாரு. ஆளுங்களும் கூட்டு போறாங்க. இப்ப டீம் இருக்காங்கல்ல, நல்ல வேலை ரஞ்சித் அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்காக போனா, அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக போனதுனால தான் இவ்வளவு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமான்ற மாதிரி சீஃபும் ஏத்துக்கிறாரு. இதோடைய கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.